90/90 is a popular decluttering method. Joshua Fields Milburn and Ryan Nicodemus அப்படிங்கிறவங்க The Minimalist அப்படிங்கிற blog ஓன் பண்ணியிருக்காங்க. மேபி நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம், ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்குது மினிமலிஸ்ட்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் வரும். ஸோ அந்த டாக்குமெண்ட்ரியிலேருந்து இந்த ரூல் வந்து எனக்கு பிடிச்சிருந்து, இந்த ரூல் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, இது மூலமாக நம்ம எப்படி டீக்ளட்டர் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் எனக்கு செட் ஆகாது மேக்ஸிமம். பிகாஸ் என்னோடய இன்ஸ்பிரேஷன்னு பார்த்தா என்னோடய ஊரில் இருக்கிற என்னோடய பாட்டி தாத்தா அப்படி தான் நான் சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸில். அதுக்கப்புறம் சரி ஓகே, இந்த மினிமலிசம் கான்செப்டில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருந்தது. அதை தான் சொல்லியிருக்கேன். ஸோ பேசிக்லி 90/90னா ப்ரீவியஸ் 90 டேஸில் நம்ம யூஸ் பண்ணாத ப்ராடக்ட், நெக்ஸ்ட் 90 டேஸ்லேயும் நம்ம யூஸ் பண்ணாத ப்ராடக்ட்டை தான் நம்ம டீக்ளட்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு சிம்பிளாக இந்த 2 கொஷின் வச்சு நிறையா ப்ராடக்ட்டை வந்து டீக்ளட்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, என்னோட இந்த ஃபவுண்டேஷன் தான் பாஸ்ட் 90 டேஸாக நான் யூஸ் பண்ணலை. அண்ட் நெக்ஸ்ட் 90 டேஸ்க்கு அப்புறமும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருந்த மாதிரி சரி இது ஓகே கொஞ்சம் காசு போட்டு வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக நான் வச்சுட்ருக்கேன். பட் அது ஒரு யூஸ்லெஸ் ப்ராடக்டாக தான் இருந்துகிட்டே இருக்குது. காசு போட்டு வாங்கிட்டோமே அப்படின்றதுக்காக எவ்வளோ நாள் இதை பொக்கிஷமாக வச்சுருக்க முடியும்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு இந்த ரூல் அப்ளை பண்ணி பார்த்தேன். நோ தான் ஆன்சர் வந்தனால நான் இதை வந்து டீக்ளட்டர் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஸோ இது வந்து கொஞ்சம் கில்ட் இல்லாமல் ஓகே அப்படின்னு சொல்லி கிளாரிட்டியாக வந்து ஒரு ஆன்சர் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தனால எனக்கு இந்த ரூல் ரொம்பவே பிடிச்சிருந்தது. வேறு ஃபவுண்டேஷனோட மிக்ஸ் பண்ணி கூட அதை யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணலை. அண்ட் ரெண்டாவது ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா அசிலிக் ஆசிடோட ஒரு க்ரீம் தான். இது வந்து ஒரு ஜெல் பேஸ்டு க்ரீம். இது வந்து எனக்கு ரெட்னஸ் வந்துச்சு ப்ரெக்னென்சி அப்போது. ஸோ அப்போ வந்து நானாகவே ஆராய்ச்சி பண்ணி இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் எதுக்குமே நான் அதை யூஸ் பண்ண மாதிரி தெரியல. வரப்போகிற 90 டேஸ்லேயும் நான் யூஸ் பண்ணுவேனான்னு கேட்டால் எனக்கு தெரியல. அண்ட் ஆல்சோ எக்ஸ்பெரியும் ஆக போகுது. ஸோ எதுக்கு இது அவ்வளோ நாள் வச்சுட்டு கீழே கிடக்குது அங்கே கிடக்குது எடுத்து வச்சுட்ருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதையும் டீக்ளட்டர் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். சரி ஓகே, இனிமேல் ஏதாவது ரெட்னஸ் வந்தால் அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் வாங்கிக்கலாம், கம்மியாக சின்னதாக அப்படின்ற விஷயத்தை வந்து இது மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் வந்து நீங்களே ஆராய்ச்சி பண்ணி ஏதாவது வாங்கினீங்கன்னா ரொம்ப சோட்டு பேக் வாங்குங்க. ஸோ நான் வந்து இந்த 100 கிராம்ஸ் வாங்கியிருக்கக்கூடாது. அப்போவே 50 கிராம்ஸில் அவைலபிள் இருந்தது. அதை கூட வாங்கி நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா பெருசு வாங்கியிருக்கலாம். அண்ட் தேர்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ஐலாஷஸ் ஒட்டுற இந்த கம் தான். இது நான் என்னோடய மேரேஜ்க்காக வாங்கியிருந்தேன். சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே யூஸ் பண்ணேன். மேரேஜ் முடிஞ்ச கொஞ்ச நாளையில் இன்னொரு ஃபங்க்ஷனுக்கும் இதே லேஷஸ் வந்து யூஸ் பண்ணேன். பட் இதில் என்ன விஷயம்னா, இந்த கம் ரொம்ப இருக்குது. பட் அந்த லேஷஸ் வந்து ஒரே ஒரு பேர் தான். அதுக்கு பதிலாக வேறு பேர் வாங்கணும். இனிமேல் லேஷஸ் வாங்கி அதை எந்த ஃபங்க்ஷனுக்கு போட போகிறேன்னு எனக்கு தெரியல. பொதுவாக நான் லேஷஸ் வைக்கிற அளவுக்கெல்லாம் மேக்கப் பண்ண மாட்டேன். ஸோ இதையுமே டீக்ளட்டர் பண்ணுறேன். அண்ட் ஃபோர்த் விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த செயின் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ப்ரியாரிட்டைஸ்டு ப்ராடக்ட்ஸில் எடுத்து வச்சுருந்தேன். நான் எடுத்து வச்ச மாதிரியே நான் யூஸும் பண்ணிட்டேன். பட் செயின் வந்து கலர் ஃபேடானனால டீக்ளட்டர் பண்ணுறேன். பட் அந்த டாலர் ரொம்ப அழகாக இருக்குல்ல, ஸோ அதனால் இதை எடுத்து வைக்கிறேன். மேபி நெக்ஸ்ட்டு ஏதாவது ரோஸ் கோல்ட் செயின் வாங்கணும் அப்படின்னா, இல்லைனா இருக்குது என்கிட்ட, அது யாராவது எனக்கு கிஃப்டாகவும் கொடுப்பாங்க. என்னோடய ஃப்ரெண்ட் அடிக்கடி இதை கிஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இதை பேரப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதை மட்டும் எடுத்து வைக்கிறேன். ஐ நோ டெஃபினெட்லி இதை நான் பேரப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் கண்டிப்பாக எடுத்து வைக்கிறேன். இல்லைனா அதையுமே நான் சேர்த்து டீக்ளட்டர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை எடுத்து வைங்க. இல்லை அப்படின்னா அதை தாராளமாக டீக்ளட்டர் பண்ணிவிடுங்க. அண்ட் கடைசி விஷயம், இந்த மாதிரி ஒரு கார்டு தான். இது ரொம்ப நாளாக அங்கங்கே இருந்துகிட்டே இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னை சில்க்ஸில் இருக்கிற கஸ்டமர் கார்டு. திருப்பி நம்ம அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணோன்னா சில பாயிண்ட்ஸ் வரும். அப்புறம் மொத்தமாக டிஸ்கவுண்ட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் ட்ரெஸ்ஸஸ். பட் ரொம்ப நாளாக அந்த கடைக்கு போகல. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பர்ச்சேஸ்க்கு போனபோது அவங்களே அந்த கார்டை யூஸ் பண்ணுறது இல்லை. அவ்வளோ நாள் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இதையுமே நான் டீக்ளட்டர் பண்ணுறேன். என்னடா சின்ன விஷயம்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். பட் இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் தான் நம்ம வீட்டில் அக்குமுலேட் ஆகிட்டு மொத்தமாக பெரிய குப்பையாக சேர்ந்து நிற்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன விஷயத்தையும் நம்ம வந்து வெளியே ஏற்றுனா தான் கொஞ்சம் வீடு நீட்டாக இருக்கும். அண்ட் நமக்குமே வந்து ஹேண்ட்லிங்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இட் இஸ் அ ப்ராசஸ் தான். பட் இந்த ரூல் வந்து உங்களுக்கு அடிக்கடி ஹெல்ப் பண்ணுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஈஸியாக டிசிஷன் எடுக்க இந்த ரூல் ரொம்ப நல்லாவே ஹெல்ப் பண்ணும். எனக்கு அப்படி தான் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நான் லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து ரைஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் 3 விதமாக பண்ணியிருந்தேன். சாம்பார், ரசம் அண்ட் வத்த குழம்பு முன்னாடியே பண்ணியிருந்தது இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து 3 ஐட்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லாவே சாப்பிட்லாம். எப்போவுமே நான் வந்து பண்ணி முடித்த உடனே க்ளீன் பண்ணிவிடுவேன் கேஸ் கவுண்டர் டாப்பையுமே. அண்டு சில விஷயங்கள்லாம் இந்த 90/90 ரூலில் எக்ஸப்ஷன். பிகாஸ் ஏதாவது யூட்டென்சில்ஸ் அதெல்லாம் வந்து எப்போவாது சீஸ்னல் கிளாத்ஸ் இந்த மாதிரிலாம் எப்போ தான் யூஸ் ஆகும். ஸோ 90 டேஸ்க்கு முன்னாடி பின்னாடி யூஸ் பண்ணல அப்படின்றதுக்காக அதெல்லாம் நீங்கள் டீக்ளட்டர் பண்ணாதீங்க. இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் நம்ம எப்போவாது தான் எடுப்போம். ஸோ அதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வச்சுருங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பட் ஸ்டில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ
எனிவேஸ் என்னோடய லஞ்சையும் நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து என்னோடய லஞ்ச் வந்து நான் போய் ஸ்வீட்டாக என்ஜாய் பண்ண போகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். நீங்கள் எந்த விஷயத்தை 90/90 ரூல் அப்ளை பண்ணி டீக்ளேட்டர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மினிமலிசம், லைஃப் ஸ்டைல் மாதிரியான கான்டென்ட், ஃபினான்சஸ் ரிலேட்டடான கான்டென்ட்க்கு என்னை பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.